கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பலன்கள் காணலாம். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. காலபுருஷனுக்கு 6வது வீட்டை முழுமையாக இயக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை, நோய் நொடி, கடன், வியாதி இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா படித்தவர்களிடம் ஆலோசனை உதவி கேட்பதை விட படிக்காதவர்களிடம் அனுபவ ஆலோசனை பெறுவது மேல். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எம்ஏ, எம்எட், எம்பில் டிகிரி நிறையா டிகிரி படிச்சிருக்கார். அரசு வாத்தியராக இருக்கிறார். அவரிடம் ஆங்கிலம் சார்ந்து ஒரு உதவி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தமிழ் வாத்தியாராக இருக்கிறேன், எனக்கு ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது அப்படின்ட்டார். அதே 8ஆம் கிளாஸ் படித்தவர், சாதாரணமாக 8ஆம் கிளாஸ் படித்தவர் ஆங்கிலத்திற்கு அவருடைய அனுபவ அறிவால் ஆலோசனை மிகச் சிறப்பாக செய்து சொல்லிவிட்டார். அது மாதிரி கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உயர்கல்வி படித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாறுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு வாழ வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய கன்னிராசி அஸ்த நட்சத்திர பெண்கள் ஏராளம் உண்டு. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் படிக்காத மேதைகள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். படிக்காதவர்களே உலகளவில் சாதனை செய்கிறார்கள். அஸ்தம் அப்படின்னால முன்னாடி ஒரு காரியங்களை செஞ்சுட்டு அவசரமாக அர்ஜெண்டாக ஒரு காரியங்களை செஞ்சுட்டு பின்னாடி உக்காந்துட்டு யோசிக்கிறது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் பின்புத்தி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. நல்லா கேட்டுங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களும் தனி மனித ஜாதகனையும் தலையெழுத்தியே மாற்றிடும். ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம், 1.5 வருட கிரகம், 2.5 வருட கிரகம் இருக்கிறது. இப்படி ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வண்டி வாகனம் நிலம் சொத்து இப்படி வசதி வாய்ப்புகள் நன்றாக ஏராளமாக அமையும். அரசு பதவி அரசு வேலை பார்த்தீங்கன்னா அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக நின்று மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வாழ வச்சு விடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு அந்த ஜாதகன் காவல் நிலையம், கோர்ட்டு கேது, சிறைசாலை கூட செல்ல வைத்து விடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக வலுவோடு இருந்தார் என்றால் உடல் தேக பலம் நன்றாக இருக்கும். கம்பீரமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பாங்க. கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 3 8ஆம் வீட்டின் அதிபதி 10வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1 2 3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டமே. வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று முயற்சி செஞ்சு வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். பதவி உயர்வு வேண்டும், அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடமா இடம் மாற்றங்கள் வேண்டும், அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இடம் மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்து வருமானத்தை உயர்த்தி இப்போ வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னு தொழில் சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டின் அதிபதி. வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சிறப்பு. வெளிநாடு செல்லணும், வெளியூர் செல்லணும்,
அது வேலை விஷயமா படிப்பு விஷயமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வெளியூர் செல்லலாம். வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் இப்போ வந்து வரும். இந்த பயம் பதற்றம் மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் நீங்கும். தொழில்ஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, அடுத்த 1.5 மாத காலம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு, அதிகமாக வந்து கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிகமாக உழைத்து கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான வருமானம் ஊதியம் உண்டு. செவ்வாய் 10வது வீட்டிலே நின்று கன்னிராசியை 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். இப்போ வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்வார். அப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், உங்கள் பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். நடுமத்திய காலம் திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் வந்து செல்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே ராகு செல்வது, செவ்வாய் நட்சத்திரத்திலே செல்வது கடந்த காலங்கள் போல இல்லாமல் இந்த காலங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக ஆடு மாடு வாங்கலாம், புதிதாக உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இப்போ வந்து பெருக்கிக் கொள்ளலாம். செவ்வாய் நட்சத்திரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகு செல்லும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வழக்கு வில்லங்கம் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிவுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகையாளி எதிரியே இருக்க மாட்டாங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முட்டி வலி, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு, உடம்புல வந்து வலி வேதனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் உடம்பு நல்லாயிருக்கும். உடல்நிலை சரியாகும். அதிகமாக வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவதை குறைத்து கொள்ளலாம். 10வது வீட்டிலே செவ்வாய் நின்று ஜென்மராசியை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் செயல்படுவீங்க. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து பழைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா அது ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. பழைய வீடு இருந்துச்சுன்னா அதை வந்து புதுப்பிக்கலாம். 4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள் உண்டு. அதற்கு தகுந்த மாதிரி செலவுகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. 5வது வீட்டை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உங்கள் குழந்தைகள் படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்து நீங்கள் கூடுதல் முயற்சி கவனம் எடுத்துக்கொள்ளணும். குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னா கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கீழே கீழே விழுந்து காயங்களை ஏற்படுத்திக்காங்க. குழந்தைங்க வந்து ஒரு ரகசியமாக அவங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இப்போ நடந்துக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்காணிப்பது கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு ரகசியத்தனமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, பங்காளிகள் அண்ணன் தம்பியுடன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து அது தீர்வுக்கு வரும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா சட்ட சிக்கல் வந்து இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அடுத்த 1.5 மாத காலம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்து முயற்சி செய்யுங்க. நல்ல பண வருவாய் இந்த காலகட்டம் பெறலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.